ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பிரேசில் நாட்டை சேர்ந்த சில முக்கியமான ராணுவ அதிகாரிகள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரப்போறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் சில முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பிரம்மோஸ் மிசைல்ஸ், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவோட முக்கியத்துவம் என்ன, இரு நாடுகளுக்கும் இடையில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் mk-2 விமானம் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன விஷயம்? தேஜஸ் mk-2 விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க? அந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன? தேஜஸ் mk-2 விமானம் பழைய தேஜஸ் விமானத்திலிருந்து எப்படி வேறுபட்டது? இந்த விமானத்தை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படை எப்படி வலிமையாகும்? தேஜஸ் mk-2 விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதத்தோட நடுவுல இல்லனா இறுதியில பிரேசில் நாட்டில இருந்து ரெண்டு முக்கியமான ராணுவ அதிகாரிகள் அடங்கிய குழு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர போறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளும் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல எப்படி இணைந்து செயல்படலாம் அப்படின்னு பல பேச்சுவார்த்தைகளை நடத்த போறாங்க. குறிப்பா பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்ஸ், ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் குறித்து அதிக அளவுல பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரேசில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இந்தியால ஆயுதங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்வதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரேசில் தன்னுடைய C390 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட இந்திய விமானப்படைக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அதனால C390 இந்தியாவில் தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது தவிர சேட்டலைட் பில்டிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை உருவாக்குவது மற்றும் சைபர் டிஃபென்ஸ் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. சமீபத்துல பிரேசில் ராணுவத்தோட சீஃப் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க தேஜஸ் விமானம், ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் போன்ற பல்வேறு இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை அவருக்கு காமிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சில மாதங்களுக்கு முன்பு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், யந்த்ரா இந்தியா லிமிடெட், DRDO, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் போன்ற பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த முக்கியமான நபர்கள் பிரேசிலுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளும் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல எப்படி இணைந்து செயல்படலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அடுத்து பிரேசில் மற்றும் இந்திய கடற்படை சமீப காலங்கள்ல நல்லா ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பிரேசில் இந்தியா போன்றே ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை தங்கள் படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இரு நாட்டு கடற்படையினரும் இந்த சப்மரீன்களை இயக்குறதுல எது பெஸ்ட் பிராக்டிஸ், எப்படி இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு இந்தியாவுடைய மேசகண்டா ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்துடன் பிரேசில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. இதன் மூலமா பிரேசில் நாட்டோட ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீனை இந்தியால மெயின்டெனன்ஸ் செய்வாங்க. பிரேசில் பிரான்சுடன் இணைந்து அல்வாரோ அல்பர்டோ அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீனை 2029 வருடம் பிரேசில் லான்ச் செய்ய போறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த சப்மரீன்ல பயன்படுத்துவதற்கான மிசைல தேர்வு செய்யும் பணியில பிரேசில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரேசில் தன்னுடைய நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க பிரம்மோஸ் NG மிசைலை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்தியா பிரேசிலுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தற்போதைய நிலையில லாட்டின் அமெரிக்க நாடுகளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் 1.38 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதுவே 2029 வருடத்துல 1
1.78 பில்லியன் அமெரிக்க டாலரா இது உயரும் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரேசில், சிலி, கொலம்பியா போன்ற நாடுகள் தன்னுடைய கடற்படை மற்றும் தரைப்படையினரின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கொலம்பியா 2025வது வருடத்துக்குள் தன்னுடைய கடற்படையில 6 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பெரு, பராகுவே, பிரேசில் போன்ற நாடுகள் தங்கள் படையில் உள்ள அவுடேட்டட் ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் கிரவுண்ட் போர்சஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அதிவேகமா நகர்த்துவதற்கும் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் இது போன்ற சிஸ்டங்கள் பெருமளவுல உதவி செய்யும். இது போன்று தென் அமெரிக்க நாடுகள் வருடா வருடம் தங்களுடைய ராணுவ செலவினங்களை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு இந்தியாவும் பிரேசிலும் இணைந்து ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு பல தென் அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கு தான் பிரேசில் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வர்றாங்க. பிரேசிலுடைய C390 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட இந்தியால தயாரிப்பதற்கு பிரேசிலோட எம்பரர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனமும் இந்தியாவுடைய மகேந்திரா நிறுவனமும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை போட்டிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா எம்பரர் நிறுவனம் C390 விமானத்தை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையோட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் டெண்டர் எம்பரர் நிறுவனத்திற்கு கிடைச்சா மகேந்திரா நிறுவனத்துடன் இணைந்து 40 முதல் 80 விமானங்களை இந்தியாவிலே தயாரிப்பாங்க. அடுத்து இந்தியாவுடைய அயன் டோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்கு பிரேசில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. பிரேசில் சீனாவின் ஸ்கை டிராகன் 50 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் சில மாதங்களுக்கு முன்பு பார்வையிட்டாங்க. ஆனா பிரேசில் ராணுவ அதிகாரி இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது அவருக்கு போக்ரான்ல வச்சு ஆகாஷ் மிசைல்களை லைவா ஃபயர் பண்ணி காமிச்சாங்க. அவருக்கு ஆகாஷ் மிசைலோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இதனால ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா பிரேசில் ஆகாஷ் மிசைல்களை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆகாஷ் மிசைல்கள்னால ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், UAVs போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டை 4 இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப குறைவா இருக்குது. ஆகாஷ் மிசைல்கள்னால ஒரே நேரத்துல 4 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரயில் மற்றும் சாலை மார்க்கமா மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். தற்போதைய நிலையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 82% பாகங்கள் இந்தியாவில தயாரிக்கப்பட்டிருக்கு. 2027வது வருடத்துக்குள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் 93% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் ஆகாஷ் மிசைல்ல இருக்கிறதுனால பிரேசில் இந்த மிசைலை வாங்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல தேஜஸ் mk-2 விமான ப்ராஜெக்டோட ரிவ்யூ மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ரிவ்யூ மீட்டிங்ல இந்திய விமானப்படை மற்றும் DRDO நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் mk-2 விமான ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய DRDO நிறுவனத்தை சேர்ந்த லெபார்டரிஸ் மற்றும் தனியார் நிறுவனங்களோட பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல தேஜஸ் mk-2 விமான ப்ராஜெக்ட எப்படி அதிவேகமா நடத்துவது, இந்த ப்ராஜெக்ட் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. அதுவும் தேஜஸ் mk-2 விமானத்தோட புரோட்டோடைப் அசம்பிளிய இன்னும் 2 மாதங்கள்ல தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. 2025வது வருடத்துக்குள் தேஜஸ் mk-2 விமானத்தோட ரோல் அவுட்ட நடத்தி முடிப்பதற்கு இந்த கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேஜஸ் mk-2 விமானத்தோட முதல் பறத்தல 2006வது வருடத்துக்குள் நடத்தி முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. தேஜஸ் mk-2 விமானம் ரஃபேல் போர் விமானம் எப்படி ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட் விமானமோ அதே கேட்டகரியில இந்த தேஜஸ் mk-2 விமானம் வருது. பழைய தேஜஸ் விமானத்தில இருந்து தேஜஸ் mk-2 விமானம் முற்றிலும் வேறுபட்டது. பழைய தேஜஸ் mk-1A விமானங்களை விட இந்த விமானம் பெரியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானத்துல இருப்பது போன்று தேஜஸ் mk-2 விமானத்துல அட்வான்ஸ்டு கெனாடுகள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கெனாட்ஸை பயன்படுத்தி இந்த விமானத்தினால அதிவேகமா பறக்கும் பொழுது திரும்ப முடியும். இதனால இரு விமானங்களுக்கு இடையே டாக்
காக் ஃபைட் நடக்கும் பொழுது இந்த விமானத்தினால மிக எளிதா திசையை மாற்றி பறந்து எதிரி விமானத்தை குழப்ப முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல அதிநவீன ஏவியானிக் சிஸ்டங்கள், பவர்ஃபுல் இன்ஜின், அதிநவீன ரடார் சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் போன்ற பல்வேறு அதிநவீன சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் mk-2 விமானத்தை பயன்படுத்தி தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஸ்பைஸ் கேட் ஜாகுவார், டசால்ட் மிராஜ் 2000, mk-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் mk-2 விமான ப்ராஜெக்டோட ஹை லெவல் மீட்டிங் நடந்து இருப்பதன் மூலம் இந்தியா தேஜஸ் mk-2 விமானத்தை டெவலப் செய்யறதுல தற்போது அதிக முனைப்பு காட்டி வருவது தெளிவா தெரியுது. அதனால 2026 வருடத்துல இந்த விமானத்தோட முதல் பறத்தல் நடக்கும் அப்படின்னு அதிகாரிகள் உறுதியா சொல்றாங்க. தேஜஸ் mk-2 விமானம் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் இந்த விமானம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா MRFA திட்டத்தை ஸ்கிராப் செஞ்சுட்டு தேஜஸ் mk-2 விமானங்களை அதிக அளவுல தயாரித்து இந்திய படையில் இணைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேஜஸ் mk-2 விமானம் 14.65 மீட்டர் நீளமும் 8.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா உருவாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு அமெரிக்காவின் ஜி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F414 INS-6 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. தேஜஸ் mk-2 விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். தேஜஸ் mk-2 விமானத்தினால அதிகபட்சமா 3,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால 17,300 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். தேஜஸ் mk-2 விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 16 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா, மிட்டியார், மைக்கா போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களை இந்த விமானத்துல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் NG, டாம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களையும் இந்தியா பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ருத்ரம் சீரியஸ் ஆஃப் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களையும் இந்த விமானத்துல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பிரிசிஷன் கைடட் மியூனிட், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் தேஜஸ் mk-2 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் தேஜஸ் mk-2 விமானத்துல இருக்குது. இப்போ எப்படி Su-30 MKI விமானம் இந்திய விமானப்படையோட முதுகெலும்பா இருக்குதோ அதே போன்று வரும் காலத்துல தேஜஸ் mk-2 விமானங்கள் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.